ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடி கிராக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த டாப்பிக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின், இஃப் n of a cross b equal to 6 and a equal to set of 1, 3 then n of b is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ n of b நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம n of a வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குற அந்த ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கிறோம். 1, 3 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n of a வந்து 2. இப்போ n of b கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஃபார்முலா என்னென்னா n of a cross b by n of a. a cross bக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. n of a வந்து நம்ம கவுண்ட் பண்ணி எழுதுன அந்த எலமெண்ட்ஸு. அப்போது 6/2. இப்போ 2 வந்து 6 வச்சு கேன்சல் பண்ணோன்னா 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னன்னா 3. ஆப்ஷனில் சி. செகண்ட் கொஸ்டின், a equal to a, b, p. b equal to 2, 3. c equal to set of p, q, r, s. then n of a union c cross b is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா n of a union c cross b கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு a union c கண்டுபிடிக்க போகிறோம். a union cனா என்னென்னா ஏ செட்டில் உள்ளதும் சி செட்டில் உள்ள காம்போனன்ட்ஸும் சேர்த்து எழுதுகிறோம். இப்போது ஏ செட்டில் உள்ள காம்போனன்ட்ஸ்லாம் என்னது, ஏபிபி. சி செட்டில் உள்ள காம்போனன்ட்ஸ் கியூஆர்எஸ். ஸோ அதெல்லாம் சேர்த்து எழுதிட்டோன்னா அது ஏ யூனியன் சி. இப்போது நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் சி கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஏ யூனியன் சி கூட கிராஸ் பி அந்த 2, 3 மல்டிப்ளை பண்ணி அதாவது சேர்த்து எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஏயை வச்சு அந்த 2, 3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ வச்சு மல்டிப்ளை பண்ணால் a, 2 a, 3 நெக்ஸ்ட் பியை வச்சு b, 2 b, 3 நெக்ஸ்ட்டு பியை வச்சு p, 2 p, 3 அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதிட்டோன்னா இப்போ அந்த செட்டுக்குள்ளே எத்தனை காம்போனன்ட்ஸ் வந்திருக்கோ அதுதான் நம்மளோட n of a union c cross b. இப்போது அந்த செட்டில் உள்ள காம்போனன்ட்ஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்க்குறோம். மொத்தம் 12 வருது. அப்போ ஆன்சர் என்னென்னா C12. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், if a equal to set of 1, 2, b equal to set of 1, 2, 3, 4, c equal to set of 5, 6 and d equal to set of 5, 6, 7, 8 then state which of the following statement is true. இப்போ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா a cross d contained in b cross d. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் b cross d contained in a cross d. next a cross b contained in a cross d. last one d cross a contained in b cross a. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம், a cross b contained in b cross d. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். a cross dனா என்னென்னா அந்த a செட்டில் உள்ள காம்போனண்ட் கூட c செட்டில் உள்ள காம்போனண்ட்டை சேர்த்து எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு 1 வச்சு 5ஐயும் 6ஐயும் எழுதுகிறோம். அப்போது 1, 5 1, 6. நெக்ஸ்ட்டு 2 வச்சு அதே மாதிரி எழுதுகிறோம். 2, 5 2, 6 அதே மாதிரி b cross d. b காம்போனண்ட்டையும் d காம்போனண்ட்டையும் இந்த மாதிரி சேர்த்து எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு 1 வச்சு 1, 5 1, 6 1, 7 1, 8 அதே மாதிரி 2 வச்சு 2, 5 2, 6 2, 7 2, 8 3 5 3, 6 3, 7 3, 8 4 5 4, 6 4, 7 4, 8. இப்போது a cross c வந்து b cross dல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பாருங்கள், 1, 5 1, 5 வந்து b cross dல இருக்குது. நெக்ஸ்ட்டு 1, 6 அதுவும் இருக்குது. 2, 5 அதுவும் இருக்குது. 2, 6 அதுவும் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே ட்ரூ. a cross c வந்து contained in b cross d. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே ட்ரூவாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இதோட ஆன்சர் என்னென்னா a cross c contained in b cross d. Fourth question, if there are 1024 relations from a set A equal to 1, 2, 3, 4, 5 to a set B, then the number of elements in B is. அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது n of B கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரிலேஷன் ஃப்ரம் A to Bயோட ஃபார்முலா என்னென்னா 2 power n of A dot n of B. ஆல்ரெடி ரிலேஷன் ஃப்ரம் அ செட்டுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க 1024. ஸோ ரிமைனிங் இருக்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
2 பவர் n ஆஃப் ஏக்கு வந்து செட் ஏயில் எத்தனை காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கிறோம். 5 காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 5. தென் n ஆஃப் பி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, அதை அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1024க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் ரூட் ட்ரிக்கில் போட்டிருக்கோம், எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 32 ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இந்த சைடில் 2 பவர் 5 இருக்குது. 2 5 டைம்ஸ் பண்ணால் 32 வரும். இப்போது கீழே இருக்கிற ரெண்டுமே சேமாக இருக்குது, பவரில் இருக்கிற ரெண்டுமே தான் நம்ம சேர்த்து எழுத வேண்டிய ஆன்சர். அப்போ n ஆஃப் பியோட ஆன்சர் என்னென்னா 2. இதை நம்ம ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா பி. 5th question, the range of the relation r equal to set of x comma x square such that x is a prime number less than 13. அப்போ x வந்து ஒரு ப்ரைம் நம்பர், அது வந்து 13க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எது ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் செட்டில் லெஸ் தென் 13ல் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எடுக்க போகிறோம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் இப்போ ஒரு நம்பர் நம்ம எடுக்கிறோன்னா அந்த நம்பரை அந்த நம்பரால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 எடுக்கிறோன்னா 1 × 1 1, அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ 2 எடுக்கிறோன்னா 2 × 1 தான் 2. இப்போ 2 × 2 வந்து 4 ஆயிரும். வேறு நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 வராது. அப்போ 2 வந்து ப்ரைம் நம்பர். அந்த மாதிரி 13க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னெல்லாம் இந்த செட்டில் எழுத போகிறோன்னா 2 3 5 7 11 இதெல்லாம் லெஸ் தென் 13ல் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னால் இந்த எக்ஸ் காம்போனன்ட்ஸை அப்படி ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். 4. நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7க்கு 49, 11க்கு 121. இப்போது இது ஆன்சரில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆன்சரில் எங்கே இருக்குது, சி. செட் ஆஃப் 4, 9, 25, 49, 121. அப்போ ஆன்சர் சி. 6th question, the ordered pairs a plus 2, 4 and 5, 2a plus b are equal, then a, b is. இப்போ வந்து ஒரு 2 ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம வந்து எடுக்கிறோன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுப்போம். அதே மாதிரி இப்போ வந்து ஈக்குவல்னு கொடுத்ததுனால என்ன பண்ணுறோன்னா இந்த பேர்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சொல்லணுன்னா நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஒய்ன்னு எடுப்போம். அந்த மாதிரி எக்ஸ் எடுத்துக்கிறோம். a + 2 இங்கே வந்து 5, அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணால் ஏயோட ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2a + b இங்கே இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. அந்த ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதை அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம், பியோட ஆன்சர் கிடைக்குது. இப்போது என்ன ஆன்சர் வருது, a, bக்கு 3, -2 வருது. அது நம்ம ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா டியில் இருக்குது, 3, -2. இதுதான் ஆன்சர். 7th question, let n of a equal to m, n of b equal to n, then the total number of non-empty relations that can be defined from a to b is. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், ரிலேஷனோட ஃபார்முலா படிச்சிருக்கோம். 2 பவர் n, n of a dot n of b. அப்போது இங்கே n of aக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, mன்னு கொடுத்துருக்காங்க. n of bக்கு வந்து ஆன்சர் nன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா ஆன்சர் வந்துடும் 2 பவர் mn. நம்மளோட ஆப்ஷனில் ஆப்ஷன் டி 2 பவர் mn. 8th question, if set of a, 8, 6, b represents an identity function, then the value of a and b are respectively. இப்போ a and b-ஐ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க, ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஐடென்டி ஃபங்க்ஷனால என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கும்போது எக்ஸ் ஒய் அப்படி எடுப்போம். இப்போது ஃபஸ்ட்டு ஏ இருக்கிற பிளேஸை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா 8 இருக்கிற பிளேஸை ஒய்ன்னு எடுப்போம். இப்போ ஐடென்டி ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ ஏ ஈக்குவல் டு 8, b ஈக்குவல் டு 6. இதுதான் ஆன்சர். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல இருக்குது, 8, 6. அதுதான் ஆன்சர். 9th question, let a equal to set of 1, 2, 3, 4, b equal to set of 4, 8, 9, 10, a function f from a to b given by f of set கொடுத்துருக்காங்க 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 is there அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க,
மெனி ஒன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, பி வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சி வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, டி வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டயக்ராம் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஏ தனியாக எழுதிக்கிறோம், பி தனியாக எழுதிக்கிறோம். ஏல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க 1 2 3 4. நெக்ஸ்ட் பியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க 4 8 9 10. இப்போ வந்து 1 4 1 ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 1 4. அப்போ 1லேருந்து 4க்கு ஆரோ மார்க் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 8, 2க்கு வந்து 8. நெக்ஸ்ட்டு 3க்கு வந்து 9. நெக்ஸ்ட்டு 4க்கு வந்து 10. ஆரோ மார்க் போட்டால் எல்லாமே 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னது 1 to 1 ஃபங்க்ஷன். 10th question, if f of x equal to 2x square and g of x equal to 1 by 3x, then f dot g is. இப்போ f dot g வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ f dot g of x நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் f of g of x. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எஃப் அப்படியே வச்சுட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 1 by 3x கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வந்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 into எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 1 by 3x the whole square. இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 by 9x square. இதுதான் ஆன்சர். இது வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது, 2 by 9x square. இதுதான் எஃப் டாட் ஆஃப் ஜியோட ஆன்சர். 11th question, if f from a to b is a bijective function and if n of b equal to 7, then n of a is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு இருக்குது, n of a equal to n of b. ஸோ n of bக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க 7. ஸோ n of a என்ன ஆன்சர் இருக்கும் 7, அதே தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 12th sum, let f of x equal to root of 1 plus x square. தென் ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா f of xy equal to f of x dot f of y. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா f of x, y வந்து f of x dot f of y விட பெருசாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா f of xy வந்து f of x dot f of y விட லெஸ் தென் இல்லைனா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னா நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி f of x கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர். f of y என்னது 1 plus y ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி f of xy கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா எல்லா கண்டிஷன்லையுமே f of xy கேட்டிருக்காங்க, ஸோ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சா 1 into 1 வந்து 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்து எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன வரும்னா ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் + y ஸ்கொயர் + x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வரும். இப்போ வந்து கண்டிஷனை எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஈக்குவல் இல்லை, ஏன்னா இப்போ பார்த்தாலே தெரியுது நம்ம கண்டுபிடிச்ச எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய்யை விட கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ராங். செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய்யை விட சின்னதாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்யை விட சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க, அது மேபி கரெக்டாக இருக்கலாம். மற்ற எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ ஆன்சர் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்யை விட எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து சின்னது. அப்போ ஆன்சர் வந்து சி.